இப்போ கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்க ரொம்ப எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க, திருப்பி செகண்ட் தாட் போவாங்க. செகண்ட் தாட் போய் வீட்டில இருந்து கிளம்புறதாகட்டும், ஒரு நல்ல விஷயம் பேச போறதாகட்டும், ஒருத்தவங்கள்ட்ட கடன் கேட்க போறோம், திருப்பி கொடுக்க போறோம், பணம் சம்பாதிக்க போறோம், பிஸ்னஸ் மீட்டிங் பேச போறோம், எனக்கு என்ன ஹோரை செட் ஆகும். ஹோரை அப்படிங்கிறது நேரம் காலம். காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம், அதாவது 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஹோரைகள். இப்ப திங்கக்கிழமை அப்படின்னா ஆயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மாச கடைசியில தான் ஆயில் வாங்கணும். மாச ஆரம்பத்துல போய் நம்ம ஆயில் வாங்கினோம்னா சிலருக்குலாம் நம்ம கடன் கொடுத்தா கூட ட்ரெயின் அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லா கஷ்டங்களும் சொல்லி அவங்க வாங்குறாங்க இல்லையா. நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க எம்ப்ளாயிஸ், பட்டுன்னு வேலையை விட்டு அமுச்சு விட்டுறது. இல்லை வேலைக்கு இருக்காங்க அவங்களே சொல்லிக்காம கொல்லிக்காம கூட ஓடிடுவாங்க. யாருக்கு ரொம்ப வீக்கா இருக்கோ அவங்களுக்கு நீங்க என்னதான் போய் ஜாதகம் பார்த்தாலும், என்னதான் எனக்கு எப்படி டைம் சரியா அது வச்சு செய்யற நேரத்துல வச்சு செஞ்சுதான் ஆகும். ஏன்னா ஒரு இருள் ராசி ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ராசி, அதாவது சரராசி அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ மகரம், கும்பம் இதெல்லாம் வந்து சரராசிகள் மாதிரி. ஸோ இவங்க யாருடைய பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், சில பேர் கூட சேர்க்கை சேர்றப்ப. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ரிசர்ச்சர் அண்ட் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ் நம்மோட இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ ஒரு வீட்டுல பண வரவு அதிகரிக்க என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து எல்லா வகையான ராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ இதை வச்சு ஒரு சர்வைவல் நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் வந்து ஒரே ராசியில கல்யாணம் பண்ணாதீங்க, ஒரே நட்சத்திரக்காரங்க வீட்டுல இருந்தா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ட்ராபேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இப்படி பாக்குறப்போ இவங்கெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திசைகள் நடந்துகிட்டு இருக்கும். சனி தசை, சுக்கிர தசை, குரு தசை அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கிர தசை ஹெல்ப் பண்ணாது, எல்லா ராசிக்காரங்களுக்கும் குரு திசையும் ஹெல்ப் பண்ணாது. சம்டைம்ஸ் குரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ரொம்ப பயங்கரமா பயந்துக்கணும்னா குருக்கு தான் பயந்துக்கணும், சுக்கிரனுக்கு பயந்துக்கிறத விட. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கப்போ நம்ம எந்த விஷயத்த அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சில பேர் வந்து சனி திசையில தான் டாப் லெவலுக்கு போவாங்க. அது இந்த சனி வீடு மையமா வச்சிருக்கவங்களுக்கு வந்து அந்த 7.5 சனி நடக்கிறப்போ மட்டும் வச்சு செய்யும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லது பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ராசிக்கு சனி ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மளோட எனர்ஜி எப்படி ட்ரெயின் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஆப்போசிட் ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இருள் ராசி ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ராசி, அதாவது சரராசி அந்த மாதிரி சொல்றோம். இப்போ மகரம், கும்பம் இதெல்லாம் வந்து சரராசிகள் மாதிரி. ஸோ இவங்க யாருடைய பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், சில பேர் கூட சேர்க்கை சேர்றப்ப நம்மளுக்கு திடீர்னு பண வரவு அதிகரிக்கும், இல்லைன்னா குறையும். ஒருத்தங்கள்ட்ட பேசுறப்போ நம்ம எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும். அப்படி இருக்கப்ப விலகி வந்துடும். நீங்க சொல்றது வந்து ராசி பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். ராசி பொறுத்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட யாரு க்ளோஸா வச்சுக்கணும். பிசினஸ் அப்படின்னு வரப்போ சொல்லுவாங்களே, சேர்வார் சேர்க்கை பொறுத்து எல்லாமே உனக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அது தானா வந்து அமையும். நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னா கரெக்டா தப்பான ஆள்கிட்ட போய் நம்மளே சிக்குவோம். அவங்கள்ட்ட நம்பி அவங்கள்ட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாஸ் ஆயிட்டு அப்புறம் அதுல இருந்து ஒரு பாடம் கற்கிற மாதிரி ஒரு சனி நம்மளுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கும். ராகுதான் புத்தி பேதலிச்சு அந்த மாதிரி கூட்டிட்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, டீக்ளட்டரிங். உங்களை சுத்தி இருக்க விஷயங்கள், நீங்க இருக்கிற ரூம் ஆகட்டும், ஒரு சிலருக்கு ஒரு கலர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அந்த ரூம் ஆம்பியன்ஸ், பணம் ஈர்க்கறதுக்கு ஒயிட் கலர், ஒரு சிலருக்கு ஒயிட் செட் ஆகும். இப்போ மேஷம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாமே ஒயிட்டா இருந்துச்சுன்னா பணம் ஈர்ப்புக்கான வழி அது. அவங்க இருக்க ஒரு ரூம்ல ஒரு சைட்ல ஒரு ஓரத்துல ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் ஒயிட் கலர் யூஸ் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்ப ஒரு பணம்ங்கிறது ஒரு அட்ராக்ஷன் முதல் உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படிதான் வந்து ஒரு வீட்டில் ஒருத்தங்களுக்கு டைம் சரியில்லை, ஒருத்தங்களுக்கு டைம் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப யாருக்கு டைம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வீட்டுல ஜாஸ்தியா இருக்கணும். இப்போ வந்து புதன் வலுப்பெற்று இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து புதன் நல்லா இருக்கு குடும்பத்துல, அவங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னா கிரீன், எனிதிங் இன் கிரீன். வீட்டுல ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு பிள்ளையாரே வச்சாலும் அதுக்குள்ள ஒரு கிரீன் வர மாதிரி வைக்கிறது. ஸோ அவங்களோட எனர்ஜி ஒரு பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரும். யாருக்கு ரொம்ப வீக்கா இருக்கோ அவங்களுக்கு நீங்க என்னதான் போய் ஜாதகம் பார்த்தாலும், என்னதான் எனக்கு எப்படி டைம் சரியா அது வச்சு செய்யற நேரத்துல வச்சு செஞ்சுதான் ஆகும். ஏன்னா முன்னாடி செஞ்ச கர்ம வினைகளுடைய
பலன் தான் வந்து இப்போ அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது கேது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும். ஸோ அவங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எமோஷனல் வைஸ் வந்து பயங்கர பிளாக்கேஜஸ் ஆயிடும் அவங்களுக்கு. அது என்ன அட்ராக்ட் பண்ணும் அந்த ஃபேமிலி மெம்பருக்குன்னா, அப்போ ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா வீட்டுல வந்து அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தா வச்சுக்கோ, புஷ் அப்படின்னா புஷ்ன்னு போயிடும். இந்த பணத்தை வந்து 2 விரலால இப்படி பிடிச்சுதான் இப்படி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், மேக்சிமம் 2 விரலால இப்படி பிடிச்சி இப்படி கொடுக்கணும்னா நமக்கும் வராது, வாங்குறவங்களுக்கும் பணம் சேராது. யார்கிட்ட என்ன நேரத்துல பணம் வாங்குறோம், ஹோரைகள் இருக்கு இல்லையா, இந்த ஹோரைகள்ல என்ன மாதிரி ஹோரைகள்ல வாங்குறோம், என்ன மாதிரி ஹோரைகள்ல கடனை திருப்பி கொடுக்குறோம், யாருக்கிட்ட கொடுக்குறோம். சிலருக்குலாம் நம்ம கடன் கொடுத்தா கூட ட்ரெயின் அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லா கஷ்டங்களும் சொல்லி அவங்க வாங்குறாங்க இல்லையா, எந்த நேரத்துல கொடுக்குறோன்னு இருக்கு. முக்கியமா இந்த லக்ஷ்மி ரிலேட்டடான பேர் ரிலேட்டடான ஆனவங்களுக்கு நம்ம கடன் தரோம்னு வச்சுக்கோங்க. மகாலட்சுமி, அந்த லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மி, இந்த குபேரன், இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து கடன் தரோம். அப்படிங்கிறப்ப திருப்பி அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று வாங்கிக்கணும் ஆன் ஸ்பாட்ல. டோட்டலா நீங்க கொடுக்குறப்ப அது என்ன ஆகும்னா, அந்த லட்சுமியே உங்கள்ட்ட வறுமையில வந்துதான் கேக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நேரங்காலம் பார்க்காம ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ, ஆக்சுவலா வந்து கடன் வந்து அடைக்கிறது செவ்வாய்க்கிழமை நம்ம அடைக்கலாம். இப்ப நம்ம கொடுக்குறோம், ஒரு செவ்வாய்க்கிழமை கொடுக்குறோம், இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை கொடுக்குறோம்னா, சரி இதுக்கு பதிலா இது ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது சஸ்டைன் ஆயிடும். இல்லைன்னா இங்க ட்ரெயின் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, நம்ம கேள்விப்பட்டது வந்து மோஸ்ட்லி பல வீடுகள்ல இந்த ஃப்ரைடேஸ்ல வந்து எண்ணெய் கொடுக்க கூடாது, அப்புறம் வந்து துணிகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா? அது வந்து அதுதான், அது எல்லாமே வந்து லக்ஷ்மி எதுல எல்லாம் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்ப வந்து எண்ணெய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆயில் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா மாச கடைசியில தான் ஆயில் வாங்கணும். மாசம் ஆரம்பத்துல போய் நம்ம ஆயில் வாங்கணும்னா நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலியில. அதாவது பட்ஜெட்ல துண்டு விழுகிறது, எக்ஸஸா ஏதோ ஒரு பொருள் வாங்க போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர்றது. இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. நம்ம வந்து அது வீக்கெண்ட் போறோம், 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள எல்லாமே வாங்கிடணுங்கிற போறப்போ இந்த எண்ணெயை மட்டும் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு 26ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள எண்ணெயை மட்டும் தனியா வாங்கி வச்சிடணும். உப்பு வாங்குறது, செழிப்பான விஷயங்கள், வளரக்கூடிய விஷயங்கள் வாங்குறது 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள, இந்த அரிசி வாங்குறது, உப்பு வாங்குறது, இதெல்லாம் ஒரு 5ஆம் தேதிக்குள்ள வாங்கிக்கணும். இந்த வழிகேட்டு போற விஷயங்கள் மட்டும் மந்த் எண்டா இருந்துச்சுன்னா இதுலயே அவங்களுக்கு பணம் அட்ராக்ட் ஆயிடும். மேம், இந்த ஹோரைகள்னு ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, அது என்னது? கேள்விப்படாத ஒரு புதுசா ஒரு வேர்டா இருக்கு. அது என்னது? தமிழ் தானே அந்த வேர்ட்? அது தமிழ் தான். அது ஹோரை அப்படிங்கிறது நேரம் காலம். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம், அதாவது 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஹோரைகள். இப்ப திங்கக்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமையில இருந்து ஒரு ஹோரை ஸ்டார்ட் ஆகும். இப்ப செவ்வாய்க்கிழமைனா காலையில 6 to 7 தான் முதல் செவ்வாய் ஹோரையா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோரைகள், சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப வந்து செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7ங்கிறது தான் ஸ்டார்டிங். அதாவது 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்தம். 6 மணிக்கு அப்புறம் வந்து அதோடைய நாளுக்கான ஹோரை ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அந்த ஹோரையில காலையில 6 to 7 செவ்வாய் ஹோரை, திரும்ப சாயங்காலம் 6 to 7 செவ்வாய் ஹோரை. இது ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். அதுலயே வந்து அந்த ராகு எல்லா விஷயங்களும் சம்பந்தப்பட்டு வரும். சோ இப்போ வந்து பிரசன்னம் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, இப்ப பிரசன்னம் பாக்குறப்ப எனக்கு இப்ப இது நடக்குமா அப்படின்னு அவங்க கேக்குறப்ப எந்த ஹோரையில கேக்குறாங்க, அந்த 1 hourக்கு ஒன்ஸ் அந்த ஹோரைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஹோரையில இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த ஹோரையில ஒரு சில லக்னம் உட்கார்ந்துருக்கும், ராசி உட்கார்ந்துருக்கும். இந்த லக்னத்துல இந்த ஹோரையில நீங்க கேக்குறப்போ இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் நடக்காது அப்படிங்கறது சொல்றது. அதே மாதிரிதான் ஹோரைகள் பார்த்துமே நம்ம வந்து நம்மளோட லைஃப கரெக்டா லீட் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, இப்ப வந்து சுக்கிரன் வலுப்பட்டு இருக்கவங்க கரெக்டா எல்லாமே சுக்கிர ஹோரையில நல்ல விஷயங்கள் பண்றது, இந்த குளிகன் காலத்துல நல்ல விஷயங்கள் பண்றது. சம்டைம்ஸ் வந்து சில ஹோரைகள்ல அபிஜித்தும் வரும், மத்தியான டைம்ல வரும், 12:11 to 1:14 அந்த மாதிரிலாம் அபிஜித் ஹோரைகள் வரும். அதுலயும் வந்து நல்லது கெட்டதுன்னு 2 வகையா இருக்கு. சோ ராகு காலம் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல ராகு காலத்துல ஹோரைகள் பெருசா வேலை பார்க்காது. ஹோரைகள் படி இந்த ட்ரெஸ் நம்ம வேர் பண்றதாகட்டும், வீட்டுல இருந்து கிளம்புறதாகட்டும், ஒரு நல்ல விஷயம் பேச போறதாகட்டும், ஒருத்தவங்கள்ட்ட கடன் கேட்க போறோம், திருப்பி கொடுக்க போறோம், பணம் சம்பாதிக்க போறோம், பிசினஸ் மீட்டிங் பேச போறோம், எனக்கு என்ன ஹோரை செட் ஆகும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிழமைகள்ல பிறந்திருப்பாங்க. அந்த கிழமைக்கான ஹோரைகள்ல அவங்க பிறந்த நேரத்திலயும் ஒரு ஹோரை இருந்திருக்கும். இது எல்லாமே ரிலேட் பண்ணி பார்த்து பண்றப்போ பணம் ஈர்ப்புங்கிறது நடக்கும். மேம், இப்போ நீங்க ஒரு காமெடி கேட்டிருப்பீங்க, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துல போய் மாட்டிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்கும்.
அவங்க அதை நினைப்பாங்க, பரவாயில்ல நம்ம இதை விட இது பெட்டரா இருக்கும்னு. ஆனா அங்க போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த இது வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு? அதாவது இம்பல்சிவ் டெசிஷன், எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, ஆராயாம எடுக்கிறவங்களுக்கு இது நடக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும், மிதுனத்துக்கு நடக்கும், திடீர்னு கன்னிக்கு நடக்கும். யாரெல்லாம் இப்படி அவசரப்பட்டு, மகரத்துக்கும் சில டைம் நடக்கும். ஏன்னா மகரம் வந்து கொஞ்சம் வெகுலியா இருப்பாங்க, மீனம் வந்து போய் டக்குன்னு ஏமாந்துடுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ராங் பீப்புள்கிட்ட. ரிஷபத்துக்கு நடக்கும். ரிஷபம்க்கு வந்து கோபம் ஜாஸ்தியா இருக்குமா, கோபத்துல எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பா தான் இருக்கும். வடிவேல் சொல்ற மாதிரி தான், நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியாவே இருக்கும். யாரையும் இரிட்டேட் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்ய போய் சிக்கிக்கிறது. என்ன பண்ணாலும் அப்ப இதுதான் கடைசியில இல்ல, அந்த முட்டுக்கட்டை தான். சில பேர் வந்து ஓவர் திங்கிங். அதாவது இப்ப கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்க ரொம்ப எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, திருப்பி செகண்ட் தாட் போவாங்க. செகண்ட் தாட் போய் என்ன அந்த செகண்ட் தாட் போதோ அது சொதப்பிடும். அந்த ஃபர்ஸ்ட் தாட்லயே போய் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். அந்த ஃபர்ஸ்ட் தாட்லயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பிளைண்டா நம்புறது. கன்னிராசியோடைய எபிலிட்டியே வந்து அனலிட்டிக்கல் திங்கிங். எங்க அனலிட்டிக்கல் திங்கிங் இல்லாம நீங்க வந்து எடுத்துன்னு டிசிஷன் எடுத்து போறீங்களோ அது ராங்கா இருக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இம்மீடியட்டா நடக்கணும். அந்த பொறுமைங்கிறது, அந்த லிசனிங் கெப்பாசிட்டிங்கிறது இருக்காது. அவங்கதான் ஓங்கி ஒரு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ரிப்பேரிங் வேலை பாக்குறவங்கலாம் அவங்களாதான் இருப்பாங்க. இப்ப தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து வெரி கிளவர், ரொம்ப இன்டெலெக்சுவலான பர்சன். ஆனா இவங்களுக்கும் ஒரு டிராபேக் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்களுடைய பேச்சை யாரு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட போய் ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே தான் அவங்களுக்கு தெரியும் அந்த மீட்டிங் எவ்வளவு வேஸ்ட் அப்படிங்கிறது. அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ட்ராப் இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது இருக்கும். நம்ம எங்க போனா என்ன ட்ராப்ல நம்ம சிக்குவோம் தெரிஞ்சிட்டாலே நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்லைன்னா அந்த ஒரு சைக்கிள் ரிப்பீட் மோட் மாதிரி தான். ஒரு படத்துல ஒரு ரிப்பீட் அதே மாதிரி அதே லூப்குள்ள போய் சீக்கிரம் மாதிரி ஆயிடும். இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேம், இந்த விருச்சிக்கார ராசிங்க வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பண வரவுக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்ல அது தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இப்ப விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு பண வரவு வந்து ஆக்சுவலா ஈஸியா வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி நேம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்க மாதிரிலாம் ஒரு அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்கும். இத வந்து தக்க வச்சுக்க அவங்களுக்கு தெரியாது, கரெக்டா யூஸ் பண்ணவும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும், இவங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அது புரியவே புரியாது. இவங்களே தான் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் எல்லாமே செய்யறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த கம்பேக் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க போய் ஒரு ஹெல்ப் கேட்கறாங்களே, இது எனக்கு பண்ணுங்கிறப்ப அவங்களால செய்ய முடியாதுங்கிறப்ப இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆகி எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. கரெக்டா ராங்கான பர்சன்ட்ட போய் சிக்கிறது. ஏன் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒருத்தவங்களுடைய பெயின் வந்து அவ்வளவு சீக்கிரம் இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஈஸிலி ஹர்ட் ஆகுறதும் விருச்சிக ராசி தான். குழந்தை மாதிரி போய் ஹர்ட் ஆகி போய் இருந்துடுறது. இப்ப எப்படி ஒரு குழந்தை போய் ஒரு அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும், ஆனா நம்ம டார்ச்சர் பண்றோம்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அம்மா கொடுத்தா போதும், செஞ்சா போதும், என்ன பெயின் அண்டர்கோ பண்ணாங்கன்னு அதுக்கு தெரியாது இல்லையா. அதே தான் அந்த விருச்சிகம் பண்ணிட்டு அம்மாங்கிறவங்க சகிச்சுட்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதே லைஃப் பார்ட்னர் வராங்க, ஃப்ரெண்டு வராங்கன்னா எவ்வளவு சகிப்பாங்க. கூட இருக்க எம்ப்ளாயிஸ வந்து அவங்களே ஸ்பாயில் பண்ணிடுறது. நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க எம்ப்ளாயிஸ், பட்டுன்னு வேலையை விட்டு அமுச்சு விட்டுறது. இல்ல வேலைக்கு இருக்காங்க அவங்களே சொல்லிக்காம கொல்லிக்காம கூட ஓடிடுவாங்க, பேமெண்ட்டே எனக்கு வேண்டாம். ஆனா இவ்வளோ பெரிய ஹேர்டில் கொடுத்துருக்கோங்கிறது விருச்சிகத்தினால புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடும். ரொம்ப வருஷம். எப்ப அந்த புரிதல் வரும் அப்படின்னா, விருச்சகத்துக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணும், கேதுவும் சனியும் வந்து எல்லாத்தையும் புடுங்கும், ஒரு பெரிய ஒரு லாஸ் கொடுக்கும். ஆனாலும் இவங்க அங்கதான் ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகும் இவங்களுக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம், யாரும் ஏமாத்தணுங்கிற மைண்ட் செட் எல்லாம் பெருசா இருக்காது. ஆனா வந்து சீக்ரெட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. என்ன பண்ணி பணம் சம்பாரிச்சேங்கிறது வெளியே சொல்ல மாட்டாங்க. தப்பாவும் பெருசா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அது ஒரு சீக்ரெட் மோடாவே வச்சுட்டு அது எங்க அங்க சீக்ரெட்டா வைக்கிறாங்களோ அது ஒரு ட்ராப் அவங்களுக்கு. அங்க சிக்க போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்ட போறாங்கன்னு அவங்க அர்த்தம். சோ இப்படிதான் விருச்சகம் வந்து வந்ததை விடுறக்கு. இது நீங்க சொல்றது அப்படியே எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த ராசி தான். அப்படி பார்த்தா எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் வந்து அது அப்ளிகபிள் ஆகுமா அந்த மாதிரி?
ஆமா, மேக்ஸிமம் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்குமே வந்து ஆன் ஸ்பாட் ஸ்பான்டேனியஸ் எனக்கு இது வேணும். அதுக்கப்புறம் அந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏன் ரிப்பேர் ஆச்சு நம்ம வாங்கி தான் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அடுத்தது வேற என்ன வாங்கலாம், எனக்கு உடனே இதை மாத்தணும், ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரெடியாவே இருப்பாங்க விருச்சிகம். ஏன்னா வந்து பொறுமை இல்லை இல்லையா, பொறுமை என்னைக்கு வருதோ அப்பதான் விருச்சிகத்துக்கு வந்து எல்லாமே சட்லாய் வந்து சேரும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் பொறுமை வராது. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444